சைப்ரஸோட ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் இவ்வளோ ஈஸியா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அப்ராட் பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சைப்ரஸ் கண்ட்ரிக்கு ஸ்டூடெண்ட் விசால போகிறதுக்கான ப்ராசஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், ப்ராசஸிங் டைம் என்ன, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1. யாருக்கெல்லாம் சைப்ரஸோட ஸ்டூடெண்ட் விசா தேவை? நீங்கள் சைப்ரஸில் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸோ இல்லை பார்ட் டைம் கோர்ஸோ 90 டேஸ் மேலே உள்ள மாதிரி படிக்க பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசா தேவை. நீங்கள் யூரோப், ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டன், நார்வே, சுவிட்சர்லாந்து சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசா உங்களுக்கு தேவையில்லை. ஸ்டெப் நம்பர் 2. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்க போகிறோம். சைப்ரஸ்க்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். நம்பர் 1. சைப்ரஸ் என்ட்ரி விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை நம்ம சைன் பண்ணியிருக்கணும். நம்பர் 2. வேலிட் பாஸ்போர்ட் வித் அட்லீஸ்ட் 1 இயர் ஆஃப் வேலிடிட்டி இருக்கணும். நம்பர் 3. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் 4 காப்பீஸ். நம்பர் 4. லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்கியிருக்கணும். நம்பர் 5. நம்ம அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் அண்ட் காப்பீஸ். நம்பர் 6. நம்மளோட ஃபினான்ஷியல் மீன்ஸை காட்டுறதுக்காக ஒரு ப்ரூஃப். நம்பர் 7. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள வாங்கினதா இருக்கணும். நம்பர் 8. இதுதான் லாஸ்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸ்டெப் நம்பர் 3. ஹவு டு கெட் அ சைப்ரஸ் விசா. இதுக்கு 2 வழி இருக்கு. நம்பர் 1. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சைப்ரஸ் டிப்ளமேட்டிக் மிஷனில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்டிடியூஷனே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விசா அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளே போய் பிக் பண்ணிக்கணும். நம்பர் 2. டைரக்டா சைப்ரஸ் மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட ஸ்கூல் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராசஸ் ஆகி நமக்கு விசா வந்துடுச்சு அப்படின்னா அவங்களே நமக்கான விசாவை நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் நம்பர் 4. ப்ராசஸிங் டைம் அண்ட் டியூரேஷன். சைப்ரஸோட ஸ்டூடெண்ட் விசாக்கான ப்ராசஸ் 1 மந்த் ஆகும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணுறது பெட்டர். இந்த விசாக்கான வேலிடிட்டி 1 இயர். ஸோ நம்ம ஆனுவலி இதை ரினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? யாரெல்லாம் சைப்ரஸ்க்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அப்ராட்ல போய் படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.